தமிழ்நாட்டின் நியாயமான நிதி உரிமையை பெறவே டெல்லி செல்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். ஒரே ரயிலில் வெள்ளைக்கொடியை ஏந்தி சென்றவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் விமர்சனம். மத்திய அரசு கல்வி நிதி வழங்காததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல். மும்மொழி கொள்கையை ஏற்காததால் நிதியை நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்றும் குற்றச்சாட்டு. நேஷனல் ஹெரால்டை முறைகேடாக வாங்கியதன் மூலம் 142 கோடி ரூபாய் சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு ஆதாயம். டெல்லி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இன்று விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன். டாஸ்மாக் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் விசாரணைக்கு ஆஜர். விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அருகே மலட்டாற்றில் மூழ்கி 3 பேர் உயிரிழப்பு. குளிக்கச் சென்றபோது நீரில் மூழ்கினர். பொறியாளர்கள் உட்பட 615 பணியிடங்களை நிரப்ப தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு. ஆகஸ்ட் 4 முதல் 10ஆம் தேதி வரை தேர்வுகள் நடக்கும் என்று TNUPSC அறிவிப்பு. விவாகரத்து வழக்கில் நடிகர் ரவிமோகன், அவரது மனைவி ஆர்த்தி சென்னை நீதிமன்றத்தில் ஆஜர். மாதம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் தர வேண்டும் என்று ஆர்த்தி கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தடையை மீறி அதிமுக ஆர்ப்பாட்டம். திமுக நிர்வாகியாக இருந்தவர் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முழக்கம். அன்புமணியுடன் மனக்கசப்பு இல்லை, பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. இருவருக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கிடுச்சா? விரைவில் சந்திப்பாங்கன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. கசப்புன்றது இல்லை, கசப்புன்றது நம்ம எப்பொழுதும் நான் சொல்லுவதில்லை, இனிப்பைத்தான் சொல்லுவேன். துணைவேந்தர் நியமன சட்டங்களை எதிர்த்த மனுவை விடுமுறை காலத்தில் அவசரமாக தாக்கல் செய்ததில் உள்நோக்கம். வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் நக்சலைட்டுகள் 26 பேர் சுட்டுக்கொலை. 1 கோடி ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்ட முக்கிய தளபதியான பசவராஜு உயிரிழப்பு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பிற நாடுகளிடம் விளக்கமளிக்க முதல் குழு புறப்பட்டது. ஐக்கிய ஜனதா தளம் MP தலைமையிலான குழு ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம். சென்னை தரமணையில் மதுபோதையில் விபத்தை ஏற்படுத்திய தலைமை காவலர் தீக்குளித்து தற்கொலை. 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் முடிவு. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சலில் வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு நிபுணர்களுடன் காவலர்கள் விசாரணை. குடிநீர் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி கோவை மாநகராட்சி அலுவலகம் முற்றுகை. காவலர்களுடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது. திரைப்பட இசையமைப்பாளர் ஷாம் CS மீது மோசடி புகார். 25 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு இசையமைக்கவில்லை என்று தயாரிப்பாளர் குற்றச்சாட்டு. கோவை மருதமலையில் உடல்நலக்குறைவால் இறந்த யானையின் வயிற்றில் 15 மாத குட்டி. பிரேத பரிசோதனையின் போது சடலமாக எடுக்கப்பட்ட குட்டி யானை. IPL-இல் இன்று டெல்லி அணியுடன் மோதும் மும்பை இந்தியன்ஸ். வெற்றி பெறும் அணி பிளே ஆஃப் சுற்றில் நுழையும் என்பதால் கடும் போட்டி. நட்சத்திர தம்பதியாக வலம் வந்த ரவிமோகன், ஆர்த்திக்கு இடையே திடீர் விரிசல் ஏற்பட்ட நிலையில் தனது மனைவியை பிரியப் போவதாக கடந்த ஆண்டு அறிவித்து அதிர்ச்சி கொடுத்தார் ரவிமோகன். விவாகரத்து வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணையும் நடைபெற்று வரும் நிலையில் பாடகி கெனிஷாவுடன் அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் மேட்சிங்காக உடை அணிந்து வலம் வந்தார் ரவிமோகன். விவாகரத்து முடிவுக்கு இடையே பாடகியுடன் ஒன்றாக சேர்ந்து வந்திருந்தது நெட்டிசன்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் சினிமா வட்டாரத்திலும் பலவாறாக பற்றி எரிய ஆரம்பித்தது.
அதனைத் தொடர்ந்து ஆர்த்தியும் ரவிமோகனும் தங்களது திருமண விவகாரம் குறித்து பரஸ்பரம் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர். குறிப்பாக தான் ஒரு பொன் முட்டையிடும் வாத்து போல ஆர்த்தி மற்றும் அவரது குடும்பத்தினரால் பயன்படுத்தப்பட்டதாக சாடிய ரவி, கெனிஷாவை தனது வாழ்வில் ஒளியாக வந்துள்ளவர் என்றும் கூறி அன்பு மழை பொழிந்தார். ஆனால் தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்து ரவிமோகனின் மாமியாரும் சினிமா தயாரிப்பாளருமான சுஜாதா விஜயகுமாரும் பதில் கொடுத்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து தற்போது மீண்டும் விளக்கமளித்துள்ள ஆர்த்தி நீண்ட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சுற்றி வளைக்காமல் நேரடியாகவே விளக்கியுள்ள ஆர்த்தி, நடிகர் ரவிமோகனும் தானும் பிரிய 3வது நபராக உள்ளே வந்த பாடகி கெனிஷாதான் காரணம் என வெட்ட வெளிச்சமாக போட்டுடைத்துள்ளார். தனது வாழ்வின் ஒளியாக வந்தவர் என எந்த கெனிஷாவை ரவி குறிப்பிட்டாரோ அந்த கெனிஷாதான் தாங்கள் பிரிவதற்கே காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். கெனிஷாதான் தங்கள் வாழ்வில் இருளை கொண்டு வந்தவர் என்றும் ஆர்த்தி சாடியுள்ளார். விவாகரத்து ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படும் முன்பே தங்கள் வாழ்க்கைக்குள் கெனிஷா வந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் ரவிமோகன் மீது அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளையும் அள்ளி வீசியுள்ளார் ஆர்த்தி. தீய வழியில் ரவி சென்றதாக குறிப்பிட்ட ஆர்த்தி, அவரை பாதுகாக்க முயற்சித்த தனக்கு கட்டுப்படுத்திய மனைவி என்ற பட்டம் கிடைத்துள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். அதேபோல வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்ததாக ரவிமோகன் கூறுவதும் பொய் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஆர்த்தி. ரவிமோகன் ஒன்றும் வீட்டை விட்டு வெறுங்காலோடு செல்லவில்லை என மறுத்துள்ள ஆர்த்தி, தெளிவாக திட்டமிட்டு தேவையான பொருட்கள் மற்றும் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் கார் உள்ளிட்டவற்றோடுதான் சென்றார் என்றும் விளக்கமளித்துள்ளார். ஆர்த்தியின் இந்த அறிக்கை மேலும் பரபரப்பை கூட்டியுள்ள நிலையில் இதற்கு ரவிமோகன் அளிக்கப் போகும் பதில் என்ன என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. சிவகங்கையில் தனியார் கல்குவாரியில் பாறைகள் உருண்டு விழுந்த கோர விபத்தில் சிக்கி 5 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பாவி கூலி தொழிலாளர்களின் உயிரை பறித்த 400 அடி ஆழம் கொண்ட மரணக் குழிதான் இது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மல்லாக்கோட்டை கிராமத்தில் மேகவர்மன் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி 15 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது. இதில் அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். 400 அடி ஆழம் கொண்ட குவாரியில் நேற்று காலை நேரத்தில் தொழிலாளர்கள் 18 பேர் வெடிமருந்து வைத்து பாறையை வெடிப்பதற்கு துடையிடும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். தொடர்ந்து 2 நாட்களாக பெய்த மழையால் பிடிமானம் தளர்ந்து திடீரென பாறை கற்கள் சரிந்து 400 அடி பள்ளத்தில் பணி செய்தவர்கள் மீது விழுந்ததாக தெரிகிறது. அங்கிருந்தவர்கள் சுதாரிப்பதற்குள் பாறைகள் அடுத்தடுத்து சரிந்து விழுந்ததில் பொக்லைன் ஓட்டுநரான ஒடிசாவைச் சேர்ந்த ஹர்ஷித் உட்பட 6 பேர் சிக்கிக் கொண்டனர். இதில் கணேசன், ஆண்டிச்சாமி ஆகியோர் உடல் நசுங்கி நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் நீண்ட நேரம் போராடி 3 பேரை மீட்டனர். இதில் ஆறுமுகம் மற்றும் முருகானந்தம் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தனர். மற்றொருவரான மைக்கேல் மேல் சிகிச்சைக்காக மதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனை அறிந்து உறவினர்கள் கல்குவாரி வாசலில் இறந்தவர்களின் உடல்களை கொண்டு சென்ற வாகனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய பாதுகாப்பு இன்றி பாறையை துடையிட்டதால் கோர விபத்து நிகழ்ந்ததாக உறவினர்கள் குற்றஞ்சாட்டினர். அவங்க 2 நாளாக மழை பெஞ்சதுனால ஈரமாக இருந்திருக்கு. அதில் குழி ஓட்டியிருப்பாங்க. அவருக்கு குழி ஓட்டும்போது கல் சரிஞ்சு எங்கள் அண்ணனுக்கு 3 பிள்ளைய 2 பையன், ஒரு பையன் இறந்துட்டேன், கல்யாணம் பண்ணி ஒரு பையன் இருக்கேன், ஒரு பையன் வந்து ஆள் ஊனமாக இருக்கேன். பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம். பொண்ணுக்கு 3 பிள்ளைய.
எங்கள் அண்ணன் தான் எங்களை எல்லாத்தையும் பார்க்குறது. விபத்து நிகழ்ந்த இடத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன், ஆட்சியர் ஆஷா அஜித், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினர். இதனைத் தொடர்ந்து விபத்து தொடர்பாக மல்லாக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் பாலமுருகன் அளித்த புகாரின் பேரில் குவாரி உரிமையாளர் மேகவர்மன் மற்றும் மேலாளர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவான மேகவர்மனை தனிப்படை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாயும், காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவருக்கு 1 லட்சம் ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளார்.